மறுபடியும் உங்களுக்கு முன்னாலே ஒரு சின்ன செய்தியை வைக்க ஆண்டவர் அடிமைக்கு தந்த நல்ல சூழ்நிலைக்காய் என் ஆண்டவரை நன்றி நிறைந்த இதயத்தோடு துதிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நான் சென்ற நாளிலே தொடர்ந்த அந்த செய்தியை உங்களுக்கு முன்னாலே தொடரலாம் என்று நின்று கொண்டிருக்கிறேன். சென்ற நாளிலே ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாது காலங்கள் கடந்து போவதற்கு காரணம் என்ன என்கின்ற கேள்வியோடு உங்களுக்கு முன்னாலே வாக்குத்தத்தம் என்கின்ற செய்தியை வைத்து ஒரு சில குறிப்புகளை உங்களுக்கு முன்னாலே பேசினேன். தொடர்ந்து பேசலாம் என்று செய்தியை நான் முடித்தேன். அருமையானவர்களே, ஆக அந்த செய்தியை நான் தொடர்ந்து பேசலாம் என்று நின்று கொண்டிருக்கிறேன். அதற்கு முன்னாலே ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்து செய்திக்குள்ளே நாம் கடந்து போகலாம். இந்த நாட்களிலே தேசத்தின் சூழ்நிலை, ஏன் உலகத்தின் சூழ்நிலை மிக மோசமாக இருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த உக்ரைன் யுத்தம், அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தீரும் நாளைக்கு தீரும் என்று நாம் எதிர்பார்ப்போடு இருந்தோம். ஆனால் யுத்தம் முடிந்த பாடாக இல்லை, தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த நாட்களிலே நம்முடைய அந்த சிந்தனையை விட்டு அது சிறிது மாறிக்கொண்டிருக்கிறது அருமையானவர்களே. காரணம், நாட்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஆக இந்த காரியத்தை பற்றிய அந்த உணர்வுகளும் நம்மை விட்டு கடந்து போய் கொண்டிருக்கிறது. சில நாட்களிலே பத்திரிகை செய்தி ஒன்று கூறுகிறது, உக்ரைன் தேசத்திலிருந்து சுமார் 70 லட்சம் பேர். எத்தனை லட்சம்? 7 லட்சம் இல்லை அருமையானவர்களே. நான் திருப்பி அதை பார்த்தேன், 7 லட்சமா 70 லட்சமான்ட்டு. 70 லட்சம் பேர் பக்கத்து நாடுகளிலே அடைக்கலம் புகுந்து அகதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளோ பயங்கரம்! இந்த நிலை தொடரக்கூடாது. சீக்கிரத்திலே அருமையானவர்களே, பேச்சுவார்த்தைகள் மூலம் இந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு வந்தாக வேண்டும். அடுத்து பாருங்க, இலங்கை நமக்கு பக்கத்து நாடு. சாப்பாட்டு கஷ்டப்படுறாங்க ஆளுகள், பட்டினி சாவு வந்துட்டே இருக்கு. என்ன செய்துக்குன்னே தெரியல, பொருளாதார நெருக்கம். அருமையான தேவ பிள்ளைகளே, எதிர்பாராத சூழ்நிலையிலே இப்படிப்பட்ட பயங்கரம் அந்த நாட்டிலே, அந்த தேசத்து ஜனங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை. மிக பயங்கரமான வேதனை. இந்த நேரத்தில் அருமையானவர்களே, உலக நாடுகள் அந்த தேசத்திற்கு உதவி செய்தாக வேண்டும். அப்படியே அந்த நாட்டிற்கு உதவி செய்கிறோம் என்று கடன் கொடுப்பதல்ல, கடன் கொடுத்து மீண்டும் அந்த தேசத்தை கடனுக்குள்ளே மாட்டி வைப்பதல்ல. அப்படியே அன்பளிப்பாக தேசங்கள் இந்த இலங்கை தீவின் பரிதாபமான சூழ்நிலையை பார்த்து உதவ வேண்டும். இந்தியா உதவுகிறது, சந்தோஷமான காரியம். போதாத அருமையானவர்களே, உலக நாடுகள் மனதிறங்கி இந்த தேசத்திற்கு நன்கொடையாக உதவிகளை செய்ய வேண்டும். பரிதாபமாக இருக்கிற சூழ்நிலை. அடுத்து ஆப்கானிஸ்தான். அருமையான தேவ பிள்ளைகளே, எதிர்பாராத சூழ்நிலையிலே ஏற்பட்ட நிலநடுக்கம் 1000 பேருக்கு மேலே பலியாகி ஆயிற்று. நம்மை சுற்றி இருக்கிற தேசங்களுடைய நிலைகளை பார்த்தீர்களா? பரிதாபமாக இருக்கிறது அருமையானவர்களே, வேதனையாக இருக்கிறது. ஆக ஆண்டவர் அந்த தேசத்திலும் ஒரு புதிய கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். அந்த பாழ்பட்டு போன அந்த தேசத்தை புதுப்பிக்க ஆண்டவர் கிருபை பாராட்ட வேணும். அந்த தேசமும் அந்த ஜனங்களுக்கு ஆகாரங்கள் கிடைக்க உதவிகள் பல நாடுகளிலிருந்து வந்து சேர வேணும். ஆக அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காரியங்களுக்காக நாம் ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்து செய்திக்குள்ளே கடந்து போகலாம். நல்ல பிதாவே, மைமையான கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே உலகத்தின் நிலை மிக மோசமாக போய்கொண்டிருக்கிறது ஆண்டவரே. உக்ரைன் அந்த யுத்தம் ஆண்டவரே தனிந்தபாடாக இல்லை ஆண்டவரே. தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அப்படியே ஜனங்களெல்லாம் அகதிகளாக அடுத்த நாடுகளிலே தஞ்சம் புகுந்து ஆண்டவர் ஏக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த நிலை மாற வேண்டும். அந்த தேசத்திலே ஒரு சமாதானம் உருவாக வேண்டும்.
ஆண்டவரே தேவனே, ஒரு ஆண்டவரே பேச்சுவார்த்தை மூலம் இந்த யுத்தம் முடிவுக்கு வர வேணும். இறங்குங்கப்பா, 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 உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே ஆண்டவரே, இலங்கை தீவிலே பட்டினி சாவுகள் ஆண்டவரே, வீடுதோறும் வீதிகள் தோறும் பட்டினி ஆண்டவரே குரல் எழும்பிக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. பரிதாபத்திற்குரிய அந்த தேசத்திற்கு உலக நாடுகள் உதவி செய்யட்டும். என் ஆண்டவர் இறங்கும், இறங்கும், இறங்கும். அப்படியே ஆண்டவரே, ஆப்கானிஸ்தானுடைய கரத்திலே தருகிறோம். என் தேவாதி தேவனே, மனதிறங்கும் ஆண்டவரே. தீவிரவாதம் நிறைந்த அந்த தேசத்திலே என் ஆண்டவரே, தேவாதி தேவனே, தேவாதி தேவனே, தேவாதி தேவனே, உங்களுடைய இரக்கம் இறங்கட்டும். அந்த ஜனங்களை நீர் சந்தியும். அந்த ஜனங்களுடைய வேதனைகள் விசனங்களிலே என் ஆண்டவருடைய விடுதலை இறங்கட்டும். என் ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளட்டும். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, உலக மக்களுடைய உதவி அவர்களுக்கு கிடைக்கட்டும். ஆண்டவரே, கிருபையா இறங்கும், கிருபையா இறங்கும், கிருபையா இறங்கும். அப்படியே ஆண்டவரே தேவனே, தேவாதி தேவனே, இந்த கொரோனாவின் தாக்கம் மீண்டும் ஆண்டவரே அதிகப்பட்டு கொண்டிருக்கிறது ஆண்டவரே. சென்ற வாரத்தை விட இந்த வாரம் பன்மடங்கு அதிகரித்தது என்கின்ற செய்தி எங்களை ஆண்டவரே வேதனைக்குள்ளாக ஆண்டவரே தேவனே, அப்பா பிதாவே கொண்டு வந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஆக இறங்கும் ஆண்டவரே. தேசத்திலே கொரோனாவின் தாக்கம் ஆண்டவரே நின்று போகட்டும். எங்களுடைய தேசத்தை விட்டு மாத்திரமல்ல, உலகத்தை விட்டும் முற்றிலுமாக அழிந்து போகட்டும். ஆக எங்களுடைய ஜெபங்களை நீர் ஏற்றுக்கொண்ட தயவிற்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய கரத்திலே எங்களை மிகுந்த மனத்தாழ்மையோடு ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படும். இந்த நாளிலே அடிமை ஆண்டவரே வைக்கின்ற இந்த சின்ன செய்தியிலும் ஆண்டவருடைய இரக்கமும் ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் நிறைவாய் தங்கட்டும். என்ன யோசனையோடு இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் அடிமையை பாரப்படுத்தினீரோ அந்த நோக்கம் நிறைவேறட்டும். நீர் மகிமைப்படும். உன்னுடைய கரத்திலே அடிமை தாழ்த்துகிறேன். நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, சென்ற நாளிலே யாக்கோபுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறாததற்கு காரணம் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் மனதும் மாமிசமும் விரும்புகிற வழியிலே இருந்து விலகாமல் வாக்குத்தத்தத்தை பெற்ற பிறகும் கூட அவனுடைய அந்த வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்படாது அப்படியே தொடர்ந்து கொண்டிருந்தது. ஆனாலும் வாக்கு கொடுத்த ஆண்டவர் வாக்குத்தத்தத்தின்படியே அவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற சித்தமுள்ள தேவனாக இருந்தார். அவனை குறித்த தேவ நோக்கம் பெரிதாக இருந்தது. ஆக எப்படியாவது அவனது வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளியாக மாறுவதற்கு அவன் தகுதி பெற்றவனாக அவன் மாற வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு ஆண்டவர் இருந்தார். அந்த நேரத்திலே அவன் ஆண்டவர் சன்னிதானத்திலே விழுந்து அவனுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவனுடைய மீறுதல்களையும் ஆண்டவர் சன்னிதானத்திலே மன்னிப்பதற்காக வீழ்ந்து கிடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. யாப்போக்கு நதியின் துறவை கடந்து தன்னுடைய ஜனங்களையும் தனக்குண்டான ஆஸ்திவாசிகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்திவிட்டு அவன் அந்த யாப்போக்கு நதியின் கரையிலே அருமையான தேவ பிள்ளைகளே அவன் அப்படியே தேவ சன்னிதானத்திலே தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறான். தன்னை அப்படியே தாழ்த்துகிறான். தன்னை ஆண்டவர் எப்படியாவது ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவன் நினைவு கூறுகிறான். தான் ஒன்றுமில்லை, எல்லாம் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தது என்பதை ஆண்டவர் சன்னிதானத்திலே மனத்தாழ்மையோடு ஒப்பு கொடுத்து அவனுடைய அக்கிரமங்கள் எல்லா பாவங்களையும் ஆண்டவர் சன்னிதானத்திலே அப்படியே அறிக்கையிட்டு அழுது கண்ணீரோடு போராடி அவன் ஆமென் ஆண்டவரை நோக்கி பார்த்த நேரத்திலே அவனை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தார். அவன் மீது மனதில் இறங்கினார். அவனை அங்கே ஆசீர்வதிக்கிறார். வாக்கு தத்தம் அவனிலே நிறைவேறுகிறது. அடுத்த அருமையான தேவ பிள்ளைகளே, நாம்
அடுத்து ஆபிரகாமுக்கு கிடைத்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு முன்னாலே வைத்து சில காரியங்களை நான் பேசினேன். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தத்தை பெற்ற ஆபிரகாம் அப்படியே விசுவாசிக்கிறான், அப்படியே கீழ்ப்படுகிறான், அப்படியே ஆண்டவர் ஆமென் காட்டிய தேசத்திற்கு நேராக புறப்பட்டு போகிறான். இதெல்லாம் கழித வாரத்தில் உங்களோட நான் பேசினேன். அருமையானாலும் ஞாபகப்படுத்துவதற்காக அந்த காரியங்களை தொட்டு விட்டு விடுகிறேன். அப்படியே அவன் போகிற போது அவன் மனைவியையும் அவன் அங்கே சம்பாதித்த ஆரானிலே சம்பாதித்த சம்பாத்தியங்களையும் அவனோடு கூட லோத்தையும் அழைத்து கொண்டு போகிறான். எப்படியாக அவர்கள் தேசத்தை விட்டு ஆரானை விட்டு கடந்து போகிறார்கள். கடந்து போய் நாட்கள் போகிறது. இங்கே இப்பொழுது அந்த லோத்துக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் பிரச்சனைகள் உருவாகிறது. அந்த நேரத்திலே ஆபிரகாம் லோத்திடம் கூறுகிறான், நாம் சகோதரர்கள், நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம். நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் அப்படின்ட்டு அந்த நேரத்தில் அந்த காரியத்தை அப்படியே செட்டில் பண்றான். அருமையான தேவ பிள்ளைகளே, பார்த்தீர்களா? ஒரு தேவ பிள்ளை, ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு மகாபெரிய எடுத்துக்காட்டு என்று உங்களுக்கு கூறினேன். அடுத்து அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த லோத்து அப்படியே செழிப்பான தேசத்தை தெரிந்து கொண்டு போகிறான். சில வருடங்கள் கழித்து அங்கே அந்த சோதோம் கோமோரா பட்டணத்திலே மாற்று ராஜாக்கள் வந்து சோதோம் குமாராவை அப்படியே முற்றுகையிடுகிறார்கள். அங்கே யுத்தம் நடக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படியே சோதோம் குமாரா பட்டணத்தையும் அங்கே வாசம் பண்ணின அனைத்து ஜனங்களையும் அப்படியே லோத்தையும் சேர்த்து கொண்டு அந்த ஆமென் சோதோம் குமாராவுக்கு எதிராக வந்த ராஜாக்கள் அப்படியே எல்லாவற்றையும் வாரிக்கொண்டு போகிறார்கள். இந்த செய்தியை ஆபிரகாம் அறிகிறான். அருமையானவர்களே, இவன் தன்னோடு இருந்த ஜனங்களை அழைத்து கொண்டு தன்னுடைய சகோதரன் மகன் லோத்துவை காப்பாற்றுவதற்காக சோதோமுடைய ராஜாவுக்கு சப்போர்ட்டா போய் யுத்தம் பண்றான். யுத்தம் பண்ணி லோத்தையும் அவனோடு கூட இருந்த அவனுடைய மனைவி பிள்ளைகள் அவனுக்குள்ள சகல சம்பாத்தியங்கள் எல்லாம் வாரிக்கொண்டு போன எல்லாவற்றையும், அது மாத்திரம் இல்லை, சோதோமின் ராஜாவையும் அப்படியே மீட்டு அந்த பட்டணத்தையும் மீட்டு அப்படியே திருப்பி கொண்டு வருகிறான். அருமையானவர்களே, பார்த்தீங்களா? என்னை தண்ணி விட்டு கடந்து போனவன், தன்னை விட்டு பிரிந்து போனவன் என்று கூட எண்ணாமல் ஆபத்திலே தன்னுடைய சகோதரனுக்காக அருமையான தேவ பிள்ளையே இந்த ஆபிரகாம் அப்படியே யுத்தம் செய்து அவனையும் அவனுக்குள்ள எல்லாவற்றையும் அவன் மீட்டு கொண்டு வந்தான் என்று வாக்குத்தத்தத்தை பெற்ற தேவ பிள்ளையுடைய மனநிலை ஆமென் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இவைகளெல்லாம் சாட்சியாக நான் உங்களுக்கு முன்னாலே வைக்கிறேன். அருமையானவர்களே, இடுக்கண்ணில் உதவி செய்யவே சகோதரன் பிறந்திருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. ஆக அந்த வார்த்தைக்கு தகுந்தபடி இந்த ஆபிரகாம் லோத்தையும் அவனுக்குள்ள எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு வருகிறான். பாருங்க, இந்த காரியத்தை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த சோதோமின் ராஜா அவன் இந்த ஆபிரகாமை பற்றி அருமையான தேவ பிள்ளைகள் ஆபிரகாமிடம் பேசுகிறான். எல்லாவற்றையும் நீ சப்போர்ட் பண்ணி எல்லாவற்றையும் மீட்டு நீ கொண்டு வந்திருக்கிறாப்பா, அதனால நான் உனக்கு ஏதாவது கைமாறு செய்தாக வேண்டுமே என்று என்ன சொல்றான். இந்த ஜனங்களை மாத்திரம் எனக்கு தந்துரு, மீதி இருக்கிற எல்லா பொருட்களையும் நீ எடுத்துக்கொண்டு போ அப்படின்ட்டு அருமையான தேவ பிள்ளைகளே இந்த ஆபிரகாமுக்கு சொல்றான். அவன் ஆபிரகாமுடைய வார்த்தைகளை பாருங்க. இந்த சோதோமின் ராஜாவுக்கு ஆபிரகாம் சொன்ன வார்த்தைகளை பாருங்க, வாசிப்போம். ஆதியாகமம் 14வது அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்கள். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பதட்சையின் வாரை ஆகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். பார்த்தீங்களா? அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு தேவ மனுஷன்
ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க வேண்டும் என்று ஆமென். ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க எதிர்பார்ப்போடு இருக்கிற ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய வாழ்க்கையின் நடைமுறைகள் எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய அணுகுமுறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த காரியங்கள் எடுத்துக்காட்டு. அதற்காகத்தான் நான் இந்த காரியங்களை உங்களுக்கு முன்னாலே வைக்கிறேன். அருமையான தேவன், என்னை ஐஸ்வர்யவானாக்க என் தேவனால் கூடும், சோதோமின் ராஜா என்னை ஐஸ்வர்யவானாக்கினான் என்று ஒரு சரித்திரம் உருவாக கூடாது. பாருங்க, அப்படியே இழிவான ஆதாயத்தை அவன் இச்சிக்க விரும்பவில்லை. ஆக இப்படியாக நாட்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவர் காட்டின தேசத்துக்கு நேராக அப்படியே கடந்து வந்து ஆண்டுகள் பல போயிற்று. இப்போ ஆபிரகாம் செல்வ செழிப்பான ஒரு சீமானாக மாறிவிடுகிறான். ஆனால் வாக்குத்தத்தம் ஒன்ன பெரிய ஜாதியாக்குவேன்னு இங்க ஒரு குழந்தை கூட இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நேரத்தில் ஆபிரகாமுக்கு 99 வயது. இவன் அந்த ஆறானை விட்டு கடந்து வருகிற போது இவனுக்கு வயது 75. இவன் 24 ஆண்டுகள் போய்விட்டது. ஆக அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நேரத்தில் சாராள் வாயிலாக அவனுடைய வேலைக்காரி அருமையான தேவ பிள்ளை ஆகாரை சாராள் இவனுக்கு மனைவியாக கொடுக்கிறாள். அவள் வாயிலாக இவனுக்கு ஒரு குழந்தையும் பிறகுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இனி இந்த வாக்குத்தத்தம் ஆமென் எப்படி நிறைவேற போகிறது? ஒருவேளை இந்த ஆமென் சாராள் வாயிலாக இவனுக்கு பிறந்த அந்த பையன் ஆமென் அருமையான தேவ பிள்ளைகளே இஸ்மவேல் இவன் தான் சுதந்திரவாளியோ என்கின்ற அந்த சந்தேகம் கூட இவங்களுக்கு வருது. வயசு 99. இந்த நேரத்தில் தான் ஆண்டவர் மறுபடியும் ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். தரிசனமாகி ஆண்டவர் திருப்பியும் இவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நினைவு கூறுகிறார், அவனோட பேசுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, பேசிட்டு ஆண்டவர் அவன் இப்போ என்ன 24 வருஷம் கழிஞ்சிட்டு இவனுக்கு 99 வயசு ஆகுது. அப்படியே வாக்குத்தத்தம் இல்லப்பா உன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும் அப்படின்ட்டு ஆண்டவர் திருப்பி அவன்கிட்ட சொல்லிட்டு ஆண்டவர் அவனோட பேசுகிறார், நீ என்னோடு ஒரு உடன்படிக்கை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளை, இத்தனை வருஷம் காத்திருந்தான், எல்லா ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் எல்லாம் தான். ஆனால் வாக்குத்தத்தம் நிறைவேறல. வயசு இத்தனை ஆகியாச்சு. இந்த நேரம் குழப்பம் உருவாகுது குடும்பத்துக்குள்ள. சில நேரத்தில் இந்த இஸ்மவேல் தான் சுதந்திரவாளியோ அப்படின்ட்டு அந்த நேரத்தில் ஆண்டவன் சந்தேகத்தை போகிறான். இவன் இல்லப்பா உனக்கு நான் பிள்ளைய தருவேன் அப்படின்னு சொல்லி அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அவனோட ஒரு உடன்படிக்கை அவன் பண்ண வேண்டும் என்று அவனுக்கு சொல்கிறார். என்ன உடன்படிக்கை? வாசிப்போம். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிக்கிறேன். எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உங்கள் நுனித்தோலின் மாமிசத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள். அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். அல்லேலூயா. வருங்க, வருஷம் எத்தனை கடந்து போயாச்சு. அருமையான தேவ பிள்ளைகளே, வயசாகியாச்சு. ஆனாலும் வாக்கு தத்தத்தின் படி பெரிய ஜாதியாக்குவேன்ல சொல்லியிருக்காரு. பெரிய ஜாதியாக்குறது ஒரு குழந்தை கூட இல்லை. ஆக குழந்தை வேணும். அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த வாக்கு தத்தம் நிறைவேற வேணும். அதற்காக இந்த 24 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ என்னோட ஒரு உடன்படிக்கை செய்ய வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, நான் ஷார்ட்டா சொல்றேன். அந்த உடன்படிக்கைக்கு கீழ்ப்படுகிறான் ஆபிரகாம். அப்படியே அப்படியே 99வது வயதுல அருமையான தேவ பிள்ளையே அவன் விருத்த சேதனம் பண்ணுகிறான். அவனுக்கும் இஸ்மவேலுக்கும் ஒரே நாள் விருத்த சேதனம் நடைபெறுகிறது. ஆக அவன் கட்டளை கர்த்தருடைய உடன்படிக்கை நிறைவேற்றுகிறான். அதற்கு பின்னால் மறு வருடத்திலே அருமையான தேவ பிள்ளைகளே சாராள் அப்படியே பிள்ளை பெறுகிறாள். ஆக அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வாக்கு தத்தம் நிறைவேற இம்மட்டும் 24 வருஷமா நிறைவேறல. அப்படியே காத்துக்கிட்டே இருக்கான். என்ன குழப்பம் உண்மையே புரியல. ஆண்டவர் வந்து அவன்கிட்ட சொல்றாரு, எப்பா நீ என்னோட ஒரு உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்று. அருமையான தேவ பிள்ளையே அப்படியே உடன்படிக்கை செய்கிறான்.
ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். வாக்கு தத்துவம் அங்கே நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, இந்த நாட்களிலே உடன்படிக்கை ஆண்டவர் சன்னிதானத்திலே வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்டு வருடங்கள் கழிந்து கொண்டிருக்கிற நிலையிலே இந்த ஆபிரகாமை போல ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு நல்ல வாழ்க்கை, முன்மாதிரியான வாழ்க்கை, கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை, அனைவருக்கும் பயனுள்ள வாழ்க்கை என்கின்ற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்மில் பலருக்கு இந்த ஆபிரகாமை போல ஆண்டவர் தந்த வாக்கு தத்துவம் இன்னும் நிறைவேறாதிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வாக்கு தத்துவம் நிறைவேறவில்லையே என்று என்றைக்காவது நாம் இதன் காரணங்களை நாம் யோசித்து பார்த்ததுண்டா? அருமையான தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அந்த யாக்கோபுடைய வாழ்க்கையை போல அல்ல. ஆண்டவர் கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் காட்டிய பாதைக்கு நேராகத்தான் நம்முடைய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மாத்திரமல்ல, மிகுந்த மனத்தாழ்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் வாக்கு தத்தம் நிறைவேறல. அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்டவர்களை பார்த்து என் ஆண்டவர் கூறுகிறார், அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் என்னோடு ஒரு உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்று. எல்லா காரியத்திலேயும் அருமையான தேவ பிள்ளைகளே கீழ்ப்படிந்து வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் எந்த வாழ்க்கையின் பகுதிகளும் சீர்கேடாக இல்லை, எல்லாம் சரியாத்தான் இருக்கு. ஆனாலும் அருமையானவர்களே, வாக்கு தத்தம் நிறைவேறவில்லை. அவர்களை பார்த்துத்தான் என் ஆண்டவர் இந்த நேரத்தில் கூறுகிறார், அருமையான என் ஜனமே, நீ என்னோடு ஒரு உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமோடு ஆண்டவர் என்ன உடன்படிக்கை செய்தார்? விருத்த சேதன உடன்படிக்கை செய்தார். அது பழைய ஏற்பாட்டின் நியதி. அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்வது என்றால் ஆண்டவர் தன்னை ரட்சித்தார் என்ற விசுவாசத்தோடு தன்னுடைய பாவங்களை, தன்னுடைய அக்கிரமங்களை, தன்னுடைய மீறுதல்களை கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி மன்னித்து விட்டார், ஒரு மீட்பை தந்து விட்டார் என்று விசுவாசத்தோடு இருக்கிற நாம் அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு செய்து கொடுக்கிற உடன்படிக்கை என்னவென்றால் அவருக்கு கீழ்ப்படிந்தவர்கள் என்கின்ற நிலையிலே ஞானஸ்நான சத்தியத்திற்குள்ளே நாம் கடந்து வர வேண்டும். அருமையான எல்லா காரியங்களும் சரியாதான் இருக்கு. ஆனா நம்ம பலரும் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த ஞான ஸ்நானத்திற்குள்ளே இதுவரையிலும் கடந்து வரவில்லை. அவர்களை பார்த்துத்தான் என் ஆண்டவர் கூறுகிறார், என்னோட உடன்படிக்கை எல்லாம் சரியாத்தான் இருக்கு, உனக்கு வாக்கு தத்துவம் நிறைவேறுவதற்கு எல்லாம் சரியாத்தான் இருக்கு. அதே நேரம் நீ என்னோடு இன்னும் உடன்படிக்கை செய்யவில்லையே மகனே, மகளே, நீ உடன்படிக்கை செய்தாக வேண்டும் என்று ஆண்டவர் அருமையானவர்களை பார்த்து கேட்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காரியத்தை நான் உங்களோடு பேசுவதற்கு ஆண்டவர் சன்னிதானத்தில் எத்தனையோ முறை ஜெபித்தேன். ஆண்டவரே, இந்த காரியத்தை பற்றி நீண்ட நேரம் பேச வேண்டியதாக இருக்குமே என்று ஆண்டவர் குறிப்பா ஒரு சில வசனத்தை மாத்திரம் சொல்லியிருப்பா, பெரிய விளக்கம் ஒன்றும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க ஞான ஸ்நானத்துக்கு அப்படியே ஒப்பு கொடுக்கணும், அவங்களை ஆசீர்வதிக்காதான் தடையா இருக்குன்ட்டு. இப்போ அருமையான தேவ பிள்ளைகளே, ஞான ஸ்நானம்னு சொல்லிய நேரத்தில் நமக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வரும். எபேசியருக்கு எழுதின நிறுவம் 4வது அதிகாரம் 5-6 வசனங்கள் வாசிக்கிற போது ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். பார்த்தீங்களா? அப்போ நமக்கு ஞானஸ்நானம் சொன்னோன்னே நாம் எடுத்த ஞானஸ்நானம் நமக்கு ஞாபகம் வரும். வேதமாகத்தான் சொல்லு, ஒரே ஞானஸ்நானம், ஒரே ஞானஸ்நானம். ஆக வசனத்தின்படி நான் ஞானஸ்நானம் பெற்றாயிட்டே, ஒரே ஞானஸ்நானம் தானே வேதம் சொல்லுது, அது ஒரே ஞானஸ்நானத்தை நான் பெற்றாயிட்டே என்ற சந்தேகம் உங்களுக்கு வரலாம் அருமையான தேவ பிள்ளைகளே. ஆனால் ஞானஸ்நானம் எப்போது எடுக்க வேண்டும்? வாசிப்பு அருமையான தேவ பிள்ளைகளே,
மார்க் எழுதிய சுவிசேஷம் 16வது அதிகாரம் 16வது வசனம், விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். யாரு? விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். பாருங்க, அப்போ அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தின்படி இயேசு என்னை ரட்சித்தார், என் பாவங்களை கல்வாரி சிலுவையிலே சுமர்ந்து தீர்த்து விட்டார் என்று விசுவாசிக்கிறவர்கள் தான் ஞான ஸ்நானத்திற்கு தகுதி உடைத்தவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் விளக்கிட்டு பிறகு விரும்பல அருமையானவர்களே, நீங்கள் ஞானம் உள்ளவர்கள், வேதம் தெரிந்தவர்கள், அனுபவம் மிக்கவர்கள் ஆக இந்த ஒரே வசனம் உங்களுக்கு போதும். அருமையான தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், ஆண்டவரின் அக்கிரமத்தை, பாவத்தை, அநியாயத்தை மன்னித்தார், கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார் என்கின்ற அந்த விசுவாசம் வந்தவன் தான் ஞானஸ்நானம் எடுக்கணும் என்று ஆண்டவர் ஆமென் வேதத்திலே குறிப்பிடுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அதை நீங்கள் புரிந்தாக வேண்டும். அடுத்து இந்த ஞானஸ்நானம் யாரிடம் போய் நாம் பெற்றுக்கொள்வது, எப்படி பெற்றுக்கொள்வது? அருமையான தேவ பிள்ளைகளே, பரிசுத்தவான் ஒருவனிடம் போய் தண்ணீரில் இறங்கி ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்வது, பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்நானம் பெறுவது. ஞானஸ்நானம் என்றாலே அருமையான தேவ பிள்ளைகளே மூழ்கி பெறுவது என்றுதான் பொருள். அருமையான தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. இதற்கு மாதிரி யார்? நமது ஆண்டவர் இயேசு. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு யாரிடம் போய் ஞானஸ்நானம் பெற்றார்? யோவான் ஸ்நாபகன் போய் ஞானஸ்நானம் பெற்றார். அவர் எப்படி ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்? அருமையானவர்களே, வாசிப்போம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். பாருங்க, வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவாவியானவர் புறாவை போல் இறங்கி அவர் மேல் வந்தாராம். எப்போ? ஞானஸ்நானம் பெற்று கரையேறுகிற போது. அப்போ அருமையான தேவ பிள்ளைகளே, ஞான ஸ்நானம் பெறுகிற ஒருவர் தண்ணீருக்குள்ளே இறங்கியாக வேண்டும், இறங்கியாக வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் கரையில நின்று அப்படியே இந்த யோவான் ஸ்நானம் ஞானஸ்நானம் பெற்றவர் அல்ல, தண்ணீருக்குள் இறங்கினார், இறங்கி ஞானஸ்நானம் பெற்றார். அப்படின்னா தண்ணீருக்குள் இறங்கிய ஆண்டவருக்கு யோவான் ஸ்நாபகன் தண்ணீரிலே மூழ்கி எழும்ப வைத்து ஞானஸ்நானம் கொடுத்தான் என்பது அருமையான தேவ பிள்ளைகளே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. அருமையானவர்களே, இது மாத்திரம் இல்ல, ஞானஸ்நானம் பெறுவதற்கு தண்ணீர் அதிகமாக தேவை என்பதற்கு வேதத்தில் இன்னும் சில வசனங்கள் இருக்கு. ஒரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு சொல்றேன், வாசிப்பு. அருமையானவர்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 3வது அதிகாரம் 23வது வசனம். யோர்தான்ல சாலீம் ஊருக்கு சமீபமான ஐனோன் என்னும் இடத்தில் தண்ணீர் அதிகமாக இருந்தது. யோர்தான்ல சாலீம் ஊருக்கு சமீபமான ஐனோன் என்னும் இடத்தில் தண்ணீர் மிகுதியாக இருந்தபடியா யோவான் அங்கே ஞானஸ்நானம் கொடுத்து வந்த. அப்படின்னா ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டுமே ஆனால் தண்ணீர் அதிகமாக இருக்க வேணும். அப்படின்னா தண்ணீருக்குள்ள இறங்கியாக வேண்டும். தேவ மனிதன் ஒருவரால் தண்ணீருக்குள் மூழ்கி எழும்ப வேணும். அருமையான தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா பாவத்துக்கு செத்து அப்படியே மூழ்கிற நேரம் அப்படியே என் ஆண்டவருக்காக நீதிக்காக எழும்புகிறது, மூழ்கி எழும்புகிறது. ஆக அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நேரத்திலே வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறவில்லையே, நான் ஆண்டவருக்கு நேராக உண்மையா இருக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கை முற்றிலும் கீழ்ப்படுதல் உள்ள வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் எனக்கு அளித்த வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறவில்லையே என்று ஏக்கத்தோடு பாரத்தோடு இருக்கிற தேவ பிள்ளையே, உன்னை பார்த்து என் ஆண்டவர் கூறுகிறார்,
ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொள்வதற்காக என் ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்தான், விருத்த சேதன உடன்படிக்கை. நீயும் கூட புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீயும் கூட பிதா குமாரன் பரிசுத்தாவிய நாமத்தினாலே பரிசுத்தவான் ஒருவனிடம் போய் நீ ஆமென் தண்ணீருக்குள்ளே மூழ்கி ஞானஸ்நானம் பெற வேண்டும். அதுதான் என் ஆண்டவரோடு செய்ய வேண்டிய ஆமென் அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த உடன்படிக்கை என்று என் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நாளிலே இன்னும் ஆமென் வாக்குத்தத்தத்தை பெற்றோம். சிலர் ஊழியம் கூட செய்யறார். மேன தேவ பிள்ளை குறை சொல்லல, எல்லாருக்கும் அந்த ஒரே வசனம், ஒரே ஞானஸ்நானம், அந்த வசனத்தை பற்றி கொண்டு ஆனால் உண்மையாய் நாம் பெற வேண்டிய ஞானஸ்நானத்தை இதுவரையிலும் பெறாமல் இருக்கிற அருமையானவர்களே, உங்களுக்கு என் ஆண்டவர் கூறுகிறார், இன்றைக்கே கீழ்ப்படி. பரிசுத்தவான் ஒருவனிடம் போய் பிதா குமாரன் பரிசுத்தாவிய நாமத்திலே மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள், என்னோடு உடன்படிக்கை பண்ணு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு தந்த வாக்குத்தத்தத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று என் ஆண்டவர் கூறுகிறார். ஆக ஒரு சின்ன ஜெபத்தை நான் ஏறெடுத்து வார்த்தைகளை முடிக்கிறேன். நல்ல பிதாவே, மகிமையான கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா, நன்றியோடு துதிக்கிறேன். உம்முடைய கரத்திலே ஆண்டவரே இயேசுவே இந்த வார்த்தைகளை வைக்கிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் ஆண்டவரே யாருக்கு தேவை ஆண்டவரே தேவரவே எதிர்பார்க்கிறீரோ அவர்களை ஆண்டவரே ஞானஸ்நான சத்தியத்திற்குள்ளே கற்றுக்கொண்டு வாரும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் மகிமைப்படும் ஆண்டவரே. வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பதற்கு என் ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்பதிலே ஆண்டவரே இந்த ஜனங்கள் கருத்துள்ளவர்களாக மாறட்டும். கர்த்தர் மகிமைப்படும். சகல துதியும் கனமும் மகிமையெல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.